என்ன பேசுனே தெரியல. ஏன்னா படம் நேத்து நைட்டு தான் பார்த்தேன். அதனால யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தா, எல்லாரும் பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சேன்னா, நிமிஷா விஜயன் பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்தாங்களா, நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன். படத்துல அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. அது எந்த மாரி டிசைன் பண்ணி இப்ப என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேத்து நைட்டு. இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது, அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இப்ப எனக்கு தோணுது உங்கள பார்த்துட்டு தான் அவங்க அத பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அது எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால, அது என்ன டிஸார்டர்ன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. அது கொஞ்சம் அசிஸ்டன்ட் கேட்டேன், "என்ன டிஸார்டர் அது?" அப்படின்னு கேட்டேன்னா, அப்ப வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னா, பயங்கர எனர்ஜியா இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா யோசிப்பாங்க. ஏதாவது ஒண்ணு பார்டர் ஆ. அப்போ அது அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படம் கார் ஓட்டிட்டு வந்தேன். இத பத்தி நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். வந்து உட்கார்ந்ததுலருந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்கும்போது, ஓ! இது அதுல சேர்ந்தது தானா? அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க. அ நிச்சயமா டீமுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த இந்த படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த படத்துலேருந்தே முதல்ல ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நெல்சன் அ எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து, நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக இன்னொரு இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு, "யோவ் எங்கேயா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "மாரி நான் நெல்சன் பேசுறேன்" அப்படின்னாரு. நம்ம நெல்சன் இப்படி பேச மாட்டாப்லயே. அப்போ இதுல நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம். பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா, 2 ஆப்ஷன் இருக்கு. சினிமா நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கு. படம் 2 ஆப்ஷன் அப்படின்னா 2 வேரியேஷன் இருக்கு. ஒண்ணு ஃபைட் ஒரு என்ன சொல்றதுன்னா, அ யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமன்ட்டா நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகள சூஸ் பண்ணி, அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி, அந்த கதைகள மேடை ஏத்துறது, அந்த கதைகள வந்து ஆடியன்ஸ்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. இன்னொரு வெர்ஷன் எது வெற்றியின் பக்கத்துல இருக்கு, எது வந்து சக்சஸா இருக்கு, எது நம்மள போர்ட்ரேட் பண்ணும், நம்மள ஒரு ஒரு டைரக்டரா, நம்மள ஒரு செலிபிரிட்டியா எது போர்ட்ரேட் பண்ணும்னு சொல்லி சூஸ் பண்ணி, அந்த பக்கம் போய் நிக்கிறது, சம்பாதிக்கிறது இந்த மாதிரி. நெல்சனோட 4 படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, அவரு கதை ரொம்ப கனமான கதைகள எடுத்துக்குவாரு. நான் நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். அவருக்கு வயசு தான் என்ன? ஏன் அழகு அழகு அந்த ஒரு நாள் கூத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகுன ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நெல்சன் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாரி நெனச்சுட்டேன் நானு. அப்ப இவர் சூஸ் பண்ற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டரா இருக்கட்டும், இல்ல வந்து அ ஃபர்கானாவா இருக்கட்டும், ஒரு நாள் கூத்துலாம் ஃபர்ஸ்ட்டு படம் தொடங்குன விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது ஒரு என்ன சொல்றது? இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்ப்பாங்களா? இப்போ உள்ள ஜெனரேஷன் கனெக்ட் ஆவாங்களா? அப்படின்லாம் யோசிக்காம, ஒரு சினிமாவ நேர்மையா அது அது நீ கனெக்ட் ஆகுதோ, ஆகல. எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது. அது இப்படித்தான் தொடங்கணும்னு தோணுது. நான் அத அப்படி தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்கள, இந்த மாதிரி விலகி நிக்கக்கூடிய, அங்கங்க அவர் கதாபாத்திரத்துல ரொம்ப புடிச்சது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இன்டியரா ஒரு லைஃப் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இன்டியரா ஒரு லைஃப் இருக்கும். வெளிய நம்ம எல்லாம் ஜாலியா இருப்போம், ஆடுவோம், பாடுவோம், என்ன ஏதோ பண்ணுவோம். பொது புத்தி என்ன இருக்கோ, பொது புத்தியோட கனெக்ட் ஆகி, பொது புத்திக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருப்போம். பட் இன்டியரா இருக்கிறத நம்ம வந்து பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட, ஒ ஒ கேர்ள் ஃபிரெண்ட்கிட்டயோ, இல்ல அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். அவருடைய 4 படத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடியிருப்பாங்க. மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ள வந்து வரைஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்த வெளிய காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ அவர் கிரியேட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, எங்க ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் தான் அது நெல்சன். எங்க ஜெனரேஷன்ல அவர் தனியா இருக்காரு. நான் நினைக்கிறது அப்பதான் நினைக்கிறேன் அவர. அவர்ட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. அதே நேரத்துல அத எல்லாரும் எல்லாத்துக்குள்ளயும் நம்ம எல்லா தளத்திலயும் இயங்கக்கூடிய, அது ஐடியா இருக்கட்டும், ஐடி பீப்பிளா இருக்கட்டும், அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற பொண்ணா இருக்கட்டும், அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அப்படி தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய, டக்குன்னு தென்படாத கேரக்டர்ஸ்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைய படம் பிடிச்சு காட்டுறதுல அவரு எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா? ஏன்னா, அவர்ட்ட பெருசா பேசினது இல்ல. அவர் படம் பார்க்கும்போது எனக்கு தோணும். இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆத்துல இலைய தூக்கி போட்டா அது பாட்டுக்கு டிராவல் ஆகி மெதுவா போயிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாம, எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம, நீங்க ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் நெல்சன். நீங்க மான்ஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா காமெடி பண்ணலாம். ஆனா அதுலயும் சென்சிபிளான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பாரு. அத வச்சுக்கிட்டு கோக்கு மக்காலாம் பண்ணியிருக்க மாட்டாரு.
இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் ஏங்கிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு, அவர் பேசுறதுக்கு. ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியமானது. அப்படி டிஎன்ஏ நேத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும், இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும், அவரோட அந்த பயோபிக் அவரோட சினிமாகிராஃபில பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்றாரு. நினைச்சு பார்த்தா அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்கு, சினிமா வட்டம் இருக்கு. இப்ப என்ன குதிரை வேகமா ஓடும், இப்ப என்ன படம் எடுத்தா பயங்கரமா ஹிட் ஆகும்னு நினைச்சா ஒரு கதையை அவரால பண்ண முடியும். ஆனா அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்குல உருளக்கூடிய கூழாங்கல்லாவே இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா அந்த லிஸ்ட்ல வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல. என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன், எப்படிடா இருக்குன்னு கேட்டா, எல்லாருமே ஒரு நாவல் படிச்சு முடிச்சோடனே அவங்கள்ட்ட கேட்டோம்னா, அவங்க அந்த 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 ரியாக்ஷன் தான் குடுப்பாங்க. எந்த பக்கத்த பத்தி பேசுறது அப்படி சொல்லி. அந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே ஒரு அமைதியும், ஒரு மௌனம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த படத்த பார்க்கும்போது என்னன்னா, நீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு உண்மையா நேருக்கு நேரா பார்க்குற ஃபீல் இருக்கும். இந்த படத்த பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஊன்னு கத்திலாம் பார்க்க முடியாது. ஒரு படத்தை பார்க்கும்போது, நாம நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்துல ஒண்ணு நடந்திருக்கும். நம்ம ஒரு பில் கிட்ட கவுண்டர்ல நின்றுருப்போம். அந்த கவுண்டருக்கு ஒரு கதை இருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு டாக்ஸில டிராவல் பண்ணியிருப்போம். அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை இருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம இப்படியே அங்கங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டே இருக்கோம். நம்ம நம்ம நடந்து, உட்கார்ந்து, தூங்கி, சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கும். ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும். இந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமா தான் டிஎன்ஏ வந்திருக்கு. நாம வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல், நாம நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ், நாம நம்பி திரும்பக்கூடிய நம்மளோட துணைகள், நம்மளோட உறவினர்கள், நம்மளோட காவல் அதிகாரிகள், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி, அதுக்குள்ள ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணி, இது நடந்தா என்ன ஆகணும்னு இருக்குல்ல, இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, நம்ம எவ்வளவு ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ற கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல, அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நாம அது தெரியாம அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து, அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்திருக்கு. நிச்சயமா இந்த படம் வந்து அதர்வா ப்ரோ சொல்லி ஆகணும். அவங்க ஞாபகம்னு தெரியல. பெரிய பெருமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். அவர் வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடிச்ச உடனே இது யார்கிட்ட போலாம் ஹீரோ அப்படிங்கும்போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதையுமே இதையுமே பாட்டு போய் அழுத, நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமா பண்ண தலைவர். ஓகேங்களா? அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம். ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது. எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது முரளி சார் தான். அவர் பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே, நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்க தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல. நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல. இந்த கதைக்கு பயங்கரமா ஆக்ட் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன். கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூல்ல அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னா நம்ப மாட்டீங்க. ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. முரளி சார் பையன் கதை பண்ணலையே. இப்ப யாரை வச்சுதான் படத்தை பண்றது? வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்பவுமே இப்படிதான் இருக்கோம். அப்ப ரொம்ப மோசமா இருப்போம். நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பல, யார் நம்ப போறோம் அப்படின்னு பயங்கர அப்செட்ல இருந்தேன். என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லியிருந்தேன் நானு. அதர்வா கிளிக் பண்றோம், பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படின்னு சொல்லி. அது நடக்கல. பட் எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன். இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனா பக்கத்துல உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே இருந்து அவருக்கு மேல ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில நிச்சயமா அவரு என்ன சொல்றதுன்னா, இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமா இருக்கனாலே கொஞ்சம் சுலபமா போறாரான்னு எனக்கு தெரியல. இன்னும் உயரமா போகக்கூடிய நடிகர் தான். அவருக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு. டிஎன்ஏ நிச்சயமா அவருக்கு ஒரு முக்கியமான படமா இருக்குன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிமிஷா அதான் சொல்லிட்டேன் உங்களை பத்தி முதல்லயே. நான் உண்மையாவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற
சித்திரம் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து அகம்னு சொல்றது நான். சரிங்களா? அந்த கண்ணுக்குள்ள தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுட்டே இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ஹீரோயின தான் மனசுக்குள்ள நெனைக்கிறோம். ஓகேங்களா? அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நெனைக்கிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க. நானும் இதே என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லியிருக்கேன். எந்த மாரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நிமிஷா இருக்காங்கல்ல, அவங்க மாரி ஆனா உங்ககிட்ட நான் வந்தது இல்ல. ஆனா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்றது வந்து, நிமிஷா இருக்காங்கல்ல, அவங்கள மாரி ஒரு பொண்ணு இருந்தா பெட்டரா இருக்கும்டா. இப்படி சொல்லியிருக்கேன் நானு. அப்படி சொல்லக்கூடிய இந்த இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஒரு உருவமா நீங்க இருக்கீங்க. ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க எங்களுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முகம், அதுக்கான திறன் எல்லாமே உங்கட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நெறைய படம் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றதுன்னா, 10 படம் நேத்து தான் லிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவ்ளோ படமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா, இப்ப என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, "நீ அரசியல் பேசு, சினிமாவுல பேசு, இது பண்ணு, எழுது இதெல்லாம் ஓகே. பட் ஆனா அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிராத" அப்படிம்பாங்க. அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில கைப்பற்றிறாத, மேடையில பேசிறாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா, உன்னால சினிமாக்குள்ள கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ. அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, ஒரு ஆங்காரம் இருக்கு. அந்த ஆங்காரத்துக்குள்ள நீ வேலை செஞ்சுகிட்டு இருக்க. ஆனா அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு மேடை. அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் தனக்கான மக்களா மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களா மாற்றக்கூடியதுதான் கலை. அப்ப அரசியல்வாதியா மாறினா சினிமா போயிடுங்கும்போது ஒருத்தர் அரசியல்வாதியா வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்ட்டே நான் நேத்து தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகம் உங்க படம்னு தெரியாது. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஜிப்சி, ஜிப்சி, மணங்கொத்தி படை எல்லாம் பண்ணியிருக்காரு. மணங்கொத்தி படை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டைரக்டரா இருக்காங்க. ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா எடுத்திருப்பாரு அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு பாருங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்றாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம்ங்கிறாரு, ஜிப்சி அப்படின்னு ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு 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 ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போறாங்க. ஆனா இப்ப தொடக்கத்துல நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி பேசும்போது எங்க ஆச்சரியமா இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியல் தான் போறாங்க. அரசியல் இல்லாம இங்க வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே இடனா வந்து பேசுவாங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏ வானே, 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு அடுத்த ட்ரிப் எம்எல்ஏ தான்னு. அவர் வந்து படங்கள் எடுக்கிறாரு. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவா நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட. நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும், அதை பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த இது ஒண்ணு எடுத்திருக்கோம், அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவரு. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன். அந்த படத்துக்கு மட்டும் இல்ல, இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்றாரு. ஒய்ஃப்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம். அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டைரக்டர் ஆவான்னு சொல்றாரு. அப்போ டாடா டைரக்டர் சொல்றாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், நான் தான் டைரக்டர் ஆக்கினேன், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்க எடிட் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு ஒரு ஆளா இருக்காரு. அப்படியே நம்மளையும் பிடிச்சிருக்காப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்காப்புல. நான் சொன்ன போச்சு, உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சுக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவியை யார் வச்சுக்கானே தெரியல, உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, நான் உள்ள இருந்தே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்கார்ந்ததுக்கு தான் தெரியும், உட்கார்ந்துக்கு அவங்க ஃபுல்லா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. அப்படி இந்த மேடையில ஃபுல்லா பாலாசக்திவேல் இருக்காரு. ஆனா செம்மையா நடிச்சிருக்கீங்க. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்துட்டு எல்லா கேரக்டருமே இப்போ பாலாசக்திவேலனை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இந்த தோற்றத்தோட, மனிதத்தன்மையோட, ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற, உடனே தோள் மேல கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா, பாலாசக்திவேலனை கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா. அப்போ சுப்பிரமணிய சிவா எவ்வளவு கோவப்பட்டாரு பாத்தீங்களா? யாராவது மாறினீங்க கொன்று அப்படின்னு சொன்னாருல்ல.
அப்படிதான் படத்துல அவர் தொடங்குற பாயிண்ட், அவர் தொடங்கின புள்ளி, கடைசி போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசா இருந்துச்சுன்னு. வாழ்த்துக்கள். இப்போ சேத்தன் சார், நிறைய பேர், இவங்க எல்லாருமே எனக்கு அவரோட அதிஷாவை பத்தி சொல்லி ஆகணும். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்ம படத்த கேள்வி கேட்டு, நிறைய படங்கள கேள்வி கேட்டு, நிறைய படங்கள வந்து நிறைய படங்கள ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க அவங்க. அவங்க ரைட்டர்ஸா மாறும்போது, நாம மத்த படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம்? அப்ப நம்ம படங்களுக்குள்ள என்ன குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ள வந்தா சினிமா நல்லா இருக்கும். அப்படி அதிஷா வந்து நிறைய படங்கள விமர்சிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள், "என்ன படம் எடுக்கிறீங்க?" அப்படிலாம் பேசியிருக்காரு. ஓகேங்களா? நிறைய படங்கள கலாய்ச்சு விட்டுருக்காப்புல. இன்னைக்கு அவர் ஒரு படம் எடுக்க வந்துருக்காருன்னா, அந்த எல்லாமே மனசுக்குள்ள ஓடும். ஓகேங்களா? எல்லாம் மனசுக்குள்ள ஓடுங்கும்போது, என்ன வேண்டாம்? எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது? நீ சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், காதலிக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா எப்படி இத குடுத்துறக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ்ட்ட இருக்குன்னு ஆகணும். அப்படி எத நம்ம வந்து புஷ் பண்ணி குடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவர் அந்த படத்துல வேலை பார்த்துருக்காங்கன்னு எனக்கு இப்ப தான் தெரியும். பார்த்தோனே ஆச்சரியமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ. உண்மையாவே சொல்றேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்க போணும். ஓ நல்ல இந்த மாதிரி இன்னும் நெறைய பேர் உள்ள வருவாங்க. அ ரொம்ப நன்றி. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும். 5 பேர். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நெல்சன் பண்ணக்கூடிய சில சில ஜிம்மிக்ஸ்ல இது ஒரு ஜிம்மிக்ஸ். அவர் எல்லா படத்துலயும் ஒண்ணு கண்டுபிடிப்பாரு. அப்படி இந்த படத்துல 5 மியூசிக் டைரக்டர் குடுக்குறோம். 5 புது மியூசிக் டைரக்டர். புதுசா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கு. காசும் கம்மியா இருக்கு. டீமும் ஈஸியா வேலை வாங்கிடலாம். ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. 5 மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது, இவர்ட்ட சொல்லும்போது, அவர் அப்பவே குடுத்துட்டாரு, நீங்க இன்னும் குடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு வேலை பார்க்க முடியும். அந்த 5 பேத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர் ப்ரோ. ரொம்ப நன்றி. ஏன்னா, அந்த 5 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த 5 பேத்துக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு படத்துக்குள்ள இது நம்ம படம்னு ஒரு 5 மியூசிக் டைரக்டர் சொன்னா அந்த படம் எப்படி யோசிப்பாங்க? இது என் படம், அந்த படம் ஓடணும்னு ஒரு 5 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறது. ஒரு 5 இல்ல 6 பேரு. தலைவர் வேற இருக்காப்புல. ஜிப்பான் அண்ணன் இருக்காப்புல. ஜிப்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வாகைசுடவா மியூசிக் படம் பார்த்துட்டு, வாகைசுடவா படம் பார்த்துட்டு, அந்த மியூசிக் முதல்ல கேட்கும்போது, இந்த படம் பார்த்தே அவன நம்ப வச்சது வந்து ஜிப்பான் அண்ணன். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா, அவரு இந்த 5 புது மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்க இடத்துல, அவருக்கு நான் பண்ணி குடுக்கிறேன்னு பண்ணது. சூப்பர். ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட லிரிக்கிஸ்ட் கார்த்திக் நேத்தா. அவரோட நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா ஏன் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. இதான் நிஜம். எங்க 2 பேத்துக்கும் அவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்கு. நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட படம் படம் எடுக்கணும், கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் கார்த்திக் நேத்தா கதைய நான் எடுப்பேன். ஏன்னா, தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு, ஏமாற்றம், அவமானம், கனவுகள், ஒரு என்ன சொல்றது? ஒரு நிதானமற்ற தன்மை, ஏக்கம், வெறி, எவனுமே இந்த உலகத்துல எனக்கு வேணான்டா அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்வு. இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம். இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திக் நேத்தா. 2 பேத்துக்கும் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியா வாழ்ந்திருக்கோம். அண்ணன் தம்பியா 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம். அண்ணன் தம்பியா ரோட்ல இருந்திருக்கோம், பேசியிருக்கோம். பயந்திருக்கேன் நான் அவரை பார்த்து. அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய. ஆனா இன்னைக்கு அவர பார்க்கும்போது இந்த இந்த ஸ்டேஜ்ல நீ என்ன நினைச்சுக்கோ, இந்த ஸ்டேஜ்ல நான் கம்பீரமா உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திக் அண்ணன பார்த்ததுதான். அவர் நடந்து வந்ததும், கம்பீரமா நின்றதும், அவர் உடல் வாகும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, வாழ்க்கை இவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் வாழ்க்கை. நாம ஏன் இன்னும் தம்பி அதெல்லாம் மாறாது தம்பி. இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி. அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி. எப்பேர்ப்பட்ட மாற்றத்த கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து முத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும்போது ஒருத்தர் இவ்வளவு நிதானமும் உறவுகளின் மீது, அன்பின் மீது, பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் வந்து, அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்டாற்று வெள்ளம் மாரி வாழ்ந்த ஒரு ஆள், இன்னைக்கு வந்து ஒரு நிதானமா இவ்வளவு இவ்வளவு பாடல்களை உருவாக்க முடியுது. அத இவ்வளவு தெளிவா குடுக்க முடியுதுன்னா, தமிழ் வாழ்வுல, நம்மளோட இலக்கியத்துல, நம்மளோட அன்புல எல்லாமே இருக்கு. நாம கொஞ்சம் சில மனிதர்கள் சில தாமதமா வருவாங்க. சில மனிதர்கள் இன்னும் பிரளயமா அவங்க மனம் போன போக்குல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் தெளிவு பெற்று வந்து நமக்கு சேருவாங்க. நாம அதுவரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன். இந்த மாதிரி கார்த்திக் மாதிரி நெறைய பேர் இருக்காங்க. நாம என்னமோ அவங்கள உதாசீனப்படுத்திட்டு, இவன் உருப்படவே மாட்டான்னு நெனைச்சுர்றோம். ஆனா அவங்க கிளம்பி வந்தாங்கன்னா, அவங்க மாறுனாங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியமும், தமிழ் சினிமாவும் மாறப்போற இடம் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியான ஒரு வாசல கார்த்திக் அண்ணா தொறந்து வச்சிருக்காரு. அப்புறம் தோழர் உமாதேவி, அவங்க கூட இன்னும் ஒர்க் பண்ணலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா,
கோவம் கூட இருக்கும். டேய் படமே குடுக்க மாட்டேன்றீங்க. ஆனா ரீசன் என்ன அப்டின்னா, என்னோட வாழ்வு நான் என்னோட கம்போசருக்கு நான் உட்காந்து வேலை செய்யும்போது, நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன். அப்படியே வந்துரும். இப்ப நானே சில நாள் எழுதிடுவேன். தவிர்க்க முடியாம சில மியூசிக் டைரக்டர்ஸ்ல குடுப்பேன். எனக்கு என்னன்னா, எனக்கு ஏதோ எழுத்து சம்மந்தமா நான் வந்து, அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குன்னு ஆசைப்படுறதுனாலயே எனக்கு என்னமோ தெரியல அப்படி போயிடுது. எழுத்து தான் என்னைய உருவாக்கிச்சு. எழுத்து தான் என்ன செதுக்கிச்சு அப்படிங்கனாலயே, இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணி, அத சொல்லி, வரக்கூடிய எனக்கு டக்குனு தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன தோணுதோ, அத டக்குன்னு நான் அது திரைக்கதையாவோ, கதையாவோ எடுத்துக்குவேன். நான் வந்து திரைக்கதைக்கும் டீம் வைக்கல என்ட்ட. லிரிக்குக்கும் பெருசா நான் டீம் வைக்கல. அதுக்கான காரணம் இதுதான். எனக்கு ஒண்ணு தோணும், அது டக்குனு போயிடுவேன். ஆனா நிச்சயமா இவங்கலாம் பிடிக்கும், இவங்கலாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் நானு. அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ், அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்ல. ஆனா சந்தோஷ் நாயர் அவங்கள பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. அ இப்படி எல்லா டீமுமே ஏன் ரொம்ப நேரம் பேசணும் தப்பா நினைக்காதீங்க. இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாருமே ஜெயிச்சே ஆகணும். நெல்சன் நிச்சயமா ஜெயிச்சே ஆகணும். வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் நிம்மதியா படம் ரிலீஸ் ஆன நைட் நிம்மதியா தூங்குறது. வெற்றி வேற ஒண்ணுமே கிடையாது. நைட்டு நிம்மதியா போய் குழந்தைக்கு முத்தம் குடுத்து, ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு, நைட்டு நிம்மதியா தூங்கி, காலைல எந்திரிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஷோ போறது இருக்குல்ல. அந்த முதல் நைட்டு சந்திக்கிறது இருக்குல்ல, படம் ரிலீஸ் ஆன நைட்டு. அன்னைக்கு நண்பர்களை, பிரியமானவர்களை எல்லாம் சந்திச்சு, உரையாடி, கொண்டாட்டமா நம்ம வாழ்க்கை நாம ஒண்ணு செஞ்சோம். அது சரியா இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்படியாப்பட்ட பெரிய வெற்றி நெல்சனுக்கு வாய்க்கட்டும். அப்புறம் திங் மீ சந்தோஷ். அ இந்த இடத்துல நான் கூட முந்திட்டேன். அவர் இன்னும் படம் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். நான் பார்த்துட்டேன். அதனால வந்து இந்த படத்த ரொம்ப சின்ன படங்களுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமா இருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். திங் மியூசிக் டிஎன்ஏ படத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, அவர் அண்ணன் சொன்னாரு, "இவங்க தான் வாங்கணும் தம்பி, இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில" அப்படின்னு சொல்லி. சினிமாவ விட்டு ஒதுங்கி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு படிச்சவங்க தானே நீங்க? அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி, அப்படி இல்லையா? சரி, அப்போ நல்ல விஷயம் தான். சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க. ஓகே. நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலயும் பெருசா படிப்பிலயும் சரி, பெருசா ஜெயிச்ச இவங்க 2 பேத்துக்கும், டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க 2 பேத்துக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும், நிம்மதியும் கொடுக்கக்கூடிய, கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமா இருக்கட்டும். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியும், அன்பும். தேங்க் யூ.